மேஷத்தில் கேது, மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய், துலாத்தில் சூரியன், புதன், சனி மற்றும் ராகு, விருச்சிகத்தில் சுக்கிரன். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் காலையில பார்த்தோம்னா ஒரு உற்சாகமான ஒரு தன்மை தென்படும். சில நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல கொஞ்சம் கடுமையாக உழைப்பீர்கள். ஆனா மதியத்திற்கு மேல் என்ன ஆகும்னா கொஞ்சம் ஒரு டல்னஸ், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல வந்து நமக்கு ஒரு சரியான ஒரு மதிப்பீடு கிடைக்காத ஒரு தன்மை, ஒரு சில பின்னடைவுகள், அது போன்ற ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. அதனால மனநிலையை சீராக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். மதியத்திற்கு மேல் ஒரு ரிலாக்ஸ்டு பீரியடா இருக்கு. அதுல வந்து முக்கியமான சில விஷயங்களை கையாளுவதை தவிர்ப்பது நலம். உடல் இதை பொறுத்த வரைக்கும், ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாம இருக்கிறவங்க எல்லாம் நிச்சயமா அதுல வந்து அதை பற்றிய ஒரு சிந்தனையில இருக்கணும். குறிப்பா இருதய கோளாறு உள்ளவர்கள், அதுல வந்து சில பெயின் இருக்கலாம், மாறல சில, அதை எதையுமே நீங்க வந்து அலட்சியப்படுத்தாமல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். மனசுல உற்சாகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு வெளிநாட்டவரோடு, புதியவர்களோடு பழக்கங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நமக்கு தடைகளாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம வந்து வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகள் புலப்படும். ரொம்ப ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு சிறப்புகளையும் கொண்ட ஒரு தினமாக விளங்குகிறது. எடுத்துக்கொண்ட எல்லா ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்துல தடைகளை மீறி சிறப்பான வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன என்பதை உறுதியாக நம்பலாம். மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மனதளவுல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். எல்லாத்தையுமே வந்து தள்ளி போடக்கூடிய ஒரு தன்மை. பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாமே, ஞாயிற்றுக்கிழமை லீவு பார்த்துக்கலாமே, அந்த மாதிரி. ஆனா நாளைக்கு என்ன வேலை இருக்குன்றத சொல்ல முடியாது. நாளைக்கு வேற ஏதாவது முக்கியமான வேலைகள் வந்து இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை பெண்டிங்கா போயிடும். அதனால அந்த சோம்பேறித்தனத்தை அகற்றி சுறுசுறுப்பாக நீங்க உங்களை இயக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். ஆனா அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பட்சத்தில் சரியான பாதை புலப்பட்டு சிறந்த வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன என்பதை உறுதியா நம்பலாம். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உறவு முறைகள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா தந்தையோட இருக்கக்கூடிய உறவுகள், அதுல பாதிப்புகள் வரலாம், தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். சில நேரங்களில் தந்தையின் உடல்நல கோளாறுக்காக பார்க்க வேண்டி வரலாம். அதே போல கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய உறவு முறைகள், தேவையற்ற சில வாக்குவாதங்கள், சில அண்டை அயலாருடைய தலையீட்டினால் வரக்கூடிய சில பிரச்சனைகள், இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில நேரங்களில் காதல் போன்ற விஷயங்கள்ல ஏமாற்றங்கள், தோல்விகள். அதனால உறவு முறைகளை பொறுத்தவரையில் ரொம்ப எச்சரிக்கையாக, இந்த கிளாஸ் இதெல்லாம் எழுதியிருப்பான் ஹேண்டில் வித் கேர்னு, ஏன்னா ஃப்ராஜைல் ஹேண்டில் வித் கேர்னு. அது மாதிரி அந்த உறவு முறைகளும் ஃப்ராஜைல் தான். அதாவது மென்மையானது, டக்குன்னு உடைஞ்சு போகக்கூடியது, சென்சிட்டிவ்பாங்க. அதனால அந்த இடத்துல நீங்க ரொம்ப ஒரு எல்லா விதமான ஒரு எச்சரிக்கையுடன் அதை கையாள வேண்டியது அவசியம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படலாம். மனஸ்தாபங்கள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு பொருட்படுத்தாமல் தள்ளி வைப்பது புத்திசாலித்தனம். குறிப்பா கோர்ட்டு, கேஸு
இந்த மாதிரியான சமாச்சாரங்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேல் அதீதமான வெறுப்பை காண்பிப்பது, அது காரண காரியங்கள் இருக்கலாம். இருந்தாலும் ஒன்று அவர்களை மன்னித்து விட வேண்டும், இல்லைன்னா அதை சகித்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 வழியும் சிறப்பான வழிதான். 3வது வழியான தாக்கி அவனை ஒழிச்சிடணும்னு நினைச்சா அதோடைய பிரச்சனைகள் நமக்கு மீண்டும் மீண்டும் வந்து சேரும். அதனால உணர்ச்சி கலவைகள்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். எதிர்பாராத விதமாக நண்பர்களுடைய உதவிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு தினமாக இருக்கிறது. தனவரவு சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் இந்த கேளிக்கைகள் போன்ற விஷயங்கள்ல, கொண்டாட்டங்கள் போன்ற விஷயங்கள்ல போய் பங்கெடுப்பீங்க. அப்படி பங்கெடுக்கும் பொழுது மனசுக்கு ஒரு இனிமையான நிகழ்வுகள், குடும்பத்தில் ஒரு குதூகூலம், ஒரு சந்தோஷம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தினம். அதே மாதிரி உங்க குழந்தைகள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஒரு அவா இருக்கும் பொழுது, அதற்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது சிறப்பான பலன்கள் வந்து சேரும்னு உறுதியா நம்பலாம். முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கலாம். உடல் உபாதைகள் ஏற்படலாம். குறிப்பா வயசானவங்கள்லாம் தங்க உடம்ப சரியா பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நல்ல ஒரு உத்வேகம்னு சொல்லலாம். இதை நான் சாதித்தே தீர்வேன், இதை நடத்தியே தீர்வேன் என்ற வேகம் மனதுக்குள்ள இருக்கும். சில முக்கியமான விஷயங்களை பற்றிய சிந்தனை ஓட்டம் இருக்கும். தொழிலில் சில புதுமையை புகுத்துவதற்கான சில சந்தர்ப்பங்கள் வாய்க்கும். உங்களுடைய தனித்தன்மையை பளிச்சிட வைக்கக்கூடிய சில சம்பவங்கள் நிகழலாம். அதனால ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பான தினமாக நாளைய தினம் விளங்கக்கூடும். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு வெற்றிகள் வருவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கு. போராட்டங்கள் என்பது அதிகமா நிறைந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து கையாண்டாலும் அதில் அப்பப்ப சில தடைக்கற்கள் ஏற்பட்ட வண்ணமே இருக்கும். அந்த தடைக்கற்களை மீறி உங்களுடைய வெற்றிகளை பெற வேண்டும் என்றால் மனசுல ஒரு தீர்க்கமான சிந்தனை, கடுமையான உழைப்பு இரண்டும் ரொம்ப ரொம்ப அவசியம். இது இருக்கும் பொழுது அந்த தடைகளை வென்று வெற்றிகளை சாதிக்க முடியும். இல்லைன்னா தடைக்கற்களுக்கு முன்பே உங்களுடைய பயணம் முடிந்துவிடும், நின்று விடுவீர்கள். அதனால உற்சாகமாக செயல்பட வேண்டியது அவசியம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக விளங்குவதால் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் நீங்க நண்பர்கள்னு ரொம்ப உறுதியா நம்பினவங்களே உங்களுக்கு எதிர்மாறாக செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க எச்சரிக்கையாகவும் நிதானத்தோடும் உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு நல்ல ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஆனா உங்க சில நேரங்களில் கவனக்குறைவாக, அலட்சியமாக நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளும் போது பிரச்சனைகள் வரலாம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் மனம் புண்படும்படி பேசவோ நடப்பதோ கூடவே கூடாது என்பதை மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்ல நமக்கு கொஞ்சம் எதிரித்தனமாக நடந்து கொண்டவர்கள், எதிரிடையாக நடந்து கொண்டவர்கள்லாம் கூட நண்பர்களாக பழக ஆரம்பிப்பாங்க. நம் கஷ்டங்களை அவங்க புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்மால் அவர்களுக்கும் சில கஷ்டங்கள் நேர்ந்துவிடக்கூடும் என்பதை அறிந்து ரொம்ப பதவிசா நடந்துப்பாங்க, ரொம்ப அனுசரணையாக நடந்துப்பாங்க. பல மனசுல ஏற்பட்ட பல காயங்களை நீக்குவது, நம்ம மேல வெறுப்பா இருந்தவர்களோடு நட்போடு
அவர்களுடைய பழக்கத்தை மாற்றக்கூடிய வகையிலும் சில நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. தொழில்ல வெற்றி வாய்ப்புகளை பெருக்கித் தரக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டியது அவசியம். சில நேரங்களில் நமக்கு வேண்டாதவங்க நமக்கு எதிரிடையாக செயல்படுவார்கள். இவர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால எல்லாரையும் அனுசரித்து போவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வயதானவர்கள் தங்கள் உடல்நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வெகுவாக குறையும். உங்களுக்கு இருந்த அந்த பண கஷ்டங்கள் எல்லாம் விலகும். சில நேரங்களில் எதிர்பாராத தனவரவுகளும் கிடைக்கும். குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. சில நேரங்களில் புதுசாக பிளாட் புக் பண்றது இல்ல லேண்ட் வாங்குறது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் போய் ஏதோ ஒரு அட்வான்ஸ் பே பண்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுறது. மனதுக்கு இனிய நம்மளுடைய எதிர்காலத்திற்கு நமக்கு நன்மைகளை தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தினமாக அமைகிறது.